ரிடீம்ட் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் டு பை, டு பர்ச்சேஸ் ஆர் டு ரிலீஸ் ஆன் ரிசிப்ட் ஆஃப் எ ransom. அதாவது விலை கொடுத்து வாங்குவது, கிரயம் கொடுத்து வாங்குவது, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டதுனாலே அதற்குரிய ரசீதை காண்பித்து பொருளை பெற்றுக்கொள்வது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறார் பாருங்க. கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாம், அதற்குரிய ரசீதை காண்பித்து கிரயம் செலுத்தி விட்டபடினால, இந்த பொருளுக்கான கிரயத்தை செலுத்திப்பட்டதுனால இப்போ இந்த ரசீதை காமிச்சு பொருளை பெற்று கடைக்கு போகிறோம் இல்லையா, கடைக்கு போன பிறகு உள்ளே போய் காசெல்லாம் செலுத்திடுறோம். செலுத்தின உடனே அவன் ஒரு சின்ன டோக்கன் தரான், அங்கே போய் சாமானை வாங்கிக்கன்னு. இங்கே காசை கொடுத்துட்டு அங்கே வந்து சாமானை வாங்கிக்கிறோம் இல்லையா. சில நேரத்தில் சாமானை நம்ம வாங்கிட்டு டோக்கனை வாங்கிட்டு வந்துடுறோம், இன்னொரு ஆளை அனுப்புகிறோம் போய் சாமானெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி. ஏற்கனவே கிரயம் செலுத்தப்பட்டாகி விட்டது, ரசீதை காமிச்சா அங்கே பொருளை தந்து விடுறார்கள். பொருளை தந்துட்டு டெலிவர்டுன்னு ஒரு ஸ்டாம்பை போடுறாங்க. அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரிடீம்டு என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே கிரைஸ்ட் ஹேத் ரிடீம்ட் அஸ், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சொல்லுங்க, மீட்டு கொண்டார். இது ஏற்கனவே நடந்து விட்டது. நடந்து விட்ட ஒரு காரியத்தினால இப்போ என்ன பண்ணுகிறோம், நாம் போய் இந்த நடந்து விட்டதன் அடிப்படையிலே நமக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்கனவே கிரயம் செலுத்தி விட்டாச்சு. 2000 ஆண்டுகள் முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. ஆசீர்வாதம் அனைத்து நமக்கு வந்து சேரும்படியாக எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. இப்போ போய் ரசீதை காண்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன? மனுக்குலம் முழுவதற்கும் அவருடைய சாபத்தை போக்கும்படியாக தேவன் ஒன்றை செய்து முடித்து வைத்திருக்கிறார். இதனால தான் பாருங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது எனக்கு அவ்வளவு அலாதி பிரியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது என்னன்னு கொஞ்சம் விளங்கி வச்சுருக்கேன். நான் இதை விளங்கி கொண்ட நாள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதை அறிவிக்கிறதுல, இதை அறிவிக்கிறதுக்கு ஒரு பிரசங்கியார் நான் இருக்கிறேன்றதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நான் ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ணுற மத பிரசங்கியார் இல்லை, ஜனங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? தேவனாகிய கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நம்மை பற்றி உன்னதமான நோக்கங்களோடு நம்மை உண்டாக்கின இந்த தேவன் பாவத்து நிமித்தமாக நம்மை பிசாசின் கையில் இழந்து போனார். பிசாசு நம்மை எல்லாம் சிறைப்படுத்தி இவ்வளவு நாளாக அவனுடைய சாபத்தின் கீழாக வைத்திருந்தான். 2000 ஆண்டுகள் முன்பாக தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக அந்த கிரயத்தை செலுத்தி முடித்து விட்டார். அப்ப சுவிசேஷத்தை சரியான விதத்தில் அறிவிக்கணும். பாருங்க, என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷம் என்ன சொல்லுது? ரசீத்தை வாங்கிக்க.